ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் வைத்திருக்கிறார், வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழி 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னங்க எனக்கு ஒரு முடிவே இல்லைங்க, என்னங்க இந்த நோய் நீடிச்சுக்கிட்டே போகுது, எனக்கு கஷ்டங்கள் நீடிச்சுக்கிட்டே போகுது, எனக்கு பணம் பிரச்சனை இருக்குது, பல குழப்பங்கள் இருக்குது, பல வேதனை இருக்குது, ஒரு முடிவே இல்லையா, அதுக்கு ஒரு தீர்வே இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒரு முடிவு வரும். சரிங்களா? நிச்சயமாக எப்படி ஆண்டு சொல்ற, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் ஒரு சூரியன் உதிக்குதுன்னா இந்த பக்கம் மறையத்தான் செய்யுது. அந்த மாதிரி நமக்கு ஒரு முடிவு இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? விசுவாசமாக ஜெபிக்கணும், சர்ச்சைக்கு போகணும், பைபிள் எடுத்து வாசிக்கணும். நீங்களா விசுவாசமாக கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு சொல்லி தாவீது போல ஜெபிங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். எனக்கு நோய் இருக்குது, பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கல அப்படின்னு நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. முடிவு இல்லையா, முடிவு இருக்குது. நீங்கள் விசுவாசமாக ஜெபிங்க. சரிங்களா? உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு போனீங்கன்னா எதுக்குமே முடிவு இல்லை, அது நீண்டிகிட்டே போகும். கர்த்தர் பாதி பின்பற்றி போங்க, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும். நானும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு போனேன், எனக்கு கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே இருந்துச்சு. இன்றைக்கி ஆண்டோடைய பாதி பின்பற்றி போகும்போது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து இன்றைக்கி வந்து இப்போ குடியை விட்டு ஒரு 3 வருஷம் ஆகி போச்சு. இன்றைக்கி நல்ல ஒரு வேலை, நல்லா இருக்கிறேன். சரிங்களா? நீங்களும் விசுவாசமாக ஜெபிங்க, எல்லாத்துக்கும் முடிவு வருது. சரிங்களா? நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷம் வரும். நீங்கள் விசுவாசமாக ஜெபிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.